This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் லெக்ரான்ஸ் மல்டிப்ளையர்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவனே கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. ஃபைண்ட் த மினிமம், அவனே கொடுத்துட்டா மினிமம் வேல்யூ. ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் சப்ஸ்டிட் டு கான்ஸ்டன்ட். சப்ஸ்டிட் டு கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஆர் கான்ஸ்டன்ட் ரெண்டு ஒன்று தான். சப்ஸ்டிட் டு த கண்டிஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஓகே சார். 1 by x plus 1 by y plus 1 by z equal to 1. ஸோ அவன் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் மினிமம் வேல்யூன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட்? எனி ஐடியா? ஸோ ஆல்ரெடி நான் அல்காரிதம் கொடுத்துட்டேன். அல்காரிதம் என்ன சொல்லிக்கிறேன்? லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ல என்ன அல்காரிதம் சொல்லிக்கிறேன்? இப்போ கொடுத்த நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து f of x, y, z ன்னு எடுத்துக்கணும். அடுத்து ஈக்குவல் டு f g of x y. ஆமா. அப்புறம் கேபிட்டல் f வந்து எப்படி டிஃபைன் பண்ணனும்? f plus lambda g. ஓகேங்களா? சூப்பர், வெரி குட். அப்ப இங்க வந்து எது வந்து f of x, y நீ செலக்ட் பண்ண போற. எது வந்து f of x, y? மேக்ஸிமம் மினிமம் எது கொடுத்துக்கறானோ அதுதான் வந்து f of x, y. அப்ப எந்த ஃபங்க்ஷன் வந்து f of x, y? x square plus y square plus z square சார். அதுதான் செலக்ட் பண்ணனும். வெரி குட். அது கரெக்ட்டா செலக்ட் பண்ணனும், மாத்திக்கி செலக்ட் பண்ணிராதீங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப g of x, y, z எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்க ஈக்குவல் டு 1 ன்னு வரது இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் ஃபங்க்ஷன் வேணும், ஈக்குவல் டு வேண்டாம். அப்ப நானே இத வந்து இந்த பக்கம் எழுதிக்கங்க. அப்ப என்ன வரும்? 1 by x plus 1 by y plus 1 by z minus 1 ன்னு வரும். இந்த 1 கான்ஸ்டன்ட்டையுமே இந்த பக்கம் கொண்டு வரணும். அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதை மறந்துடுவீங்க, மறக்க கூடாது. இந்த 1 என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் கொண்டு வரணும். சரிங்களா? எஸ் சார். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரேம் பண்ணணும். கேபிட்டல் F க்கு. கேபிட்டல் F ஓட ஃபார்முலா என்ன? x, y, z equal to lambda equal to f into s plus lambda g sir. ஓகே. f வேல்யூ என்ன சொல்றாங்கன்னு? x square plus y square plus z square plus lambda bracket open bracket 1 by x plus 1 by y plus 1 by z minus 1 sir. வெரி குட். இதுல என்ன டவுட் இருக்குதாங்க? இல்ல சார். இதுதான் நம்மளுடைய f. இப்போ அடுத்த ஸ்டெப், இது ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சது. மூணாவது ஸ்டெப் என்ன? நாம கண்டுபிடிக்கிற ஐடியா dou f by dou x equal to 0. 0 அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். dou f by dou x, dou f by dou y, dou f by dou z. இது மூணையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பண்ணிடலாமா? எஸ் சார். சொல்றாங்க என்ன கிடைக்கும்? 2x சார். இங்க 2x வந்துரும். இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். பிளஸ் ஆமா சார். 2x plus lambda 1 by x சார். 1 by x ஓட டெரிவேட்டிவ் வேணும். அப்ப dou by log அது இன்டெகிரல் ஃபார்முலா. இன்டெகிரல் ஃபார்முலா x பவர் -1 இருக்கணும். மீதி ரெண்டு 0 ஆயிரும். மீதி மூணுமே 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். log xங்கிறது இன்டெகிரல் ஃபார்முலா மாத்திராத. இது n வேல்யூ என்ன? -1. n வேல்யூ என்ன? -1. அப்ப என்னாச்சு? dou f by dou x equal to 2x plus lambda into என்ன ஃபார்முலா? n into -1 into x power n minus 1 minus 1 minus 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 by x வந்து x இன்வெர்ஸ் மாத்திக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? 1 by x வந்து என்ன மாத்திக்கிறேன்? x இன்வெர்ஸ் மாத்திக்கிறேன். x இன்வெர்ஸ். ஓகே சார். என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? -1 -1 சார்.
அப்ப n into x power n minus 1 formula வெரி தானே குட், சார்? சூப்பர்மா, சூப்பர். அப்ப n into x power n minus 1 கான்செப்ட் அப்ளை பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓ ஓகே சார். அப்ப இது end of result என்ன? dou f by dou x equal to 2x 1 into minus lambda வரும், lambda x power minus 2. Is correct? ஓகே சார். டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன்டா கண்ணு. இல்ல சார், இப்ப வரைக்கும் புரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சுல? சரி, நான் உனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். இதே ப்ராசஸ் தான் dou f by dou y என்ன கிடைக்கும்? நீ ஏன் போட்டு dou f by dou y இதே ப்ராசஸ் தான் with respect to y பண்ற. சரிங்களா? உங்களுக்கு ஐடியா புரிஞ்சா இதை நீங்க ஆன்சர் சொல்லிடுவீங்க. பார்க்கலாம். ஓகே சார். 2y எடுத்தா 2y plus lambda. So lambda 1 by y னா y inverse வரும். y inverse n ஓட வேல்யூ minus 1 எடுத்துக்கும். So 2y plus lambda minus 1 into n minus 1. n ஓட வேல்யூ minus 1. அப்போ y into minus 1 minus 1 minus 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 same sign equal to 2 plus minus y into 1 y minus 2. Sir, 2y plus lambda minus y power minus 2 sir. அதே மாதிரி இது எழுதிடலாம். கரெக்ட்டுங்களா? இது என்னது? எஸ் ஓகே சார். நான் மைனஸ் ஒய்னு போட்டிருக்கேன் சார். மைனஸ் லாம்டாக்கு பதிலா அது மட்டும் சேஞ்ச் பண்ணும் சார். மைனஸ் லாம்டா இருக்குது. லாம்டா இருக்குது y பவர் minus 2. கரெக்ட்டுங்களா? அதான் சார், நான் பிளஸ் அது இதை இந்த சைடு கொண்டு வராம அப்படியே லாம்டா மைனஸ் கொண்டு வந்துட்டேன். கரெக்ட். வெரி குட். கரெக்ட் தான். ஓகே. இதே ஐடியா dou f by dou z கண்டுபிடிங்க. dou f by dou. ஓகே சார். dou f by dou z 2z plus lambda z power minus 1 now equal to 2z plus lambda minus 1 z minus 1 minus 1 2z plus lambda minus z ஆயிடும் minus 2 equal to 2z plus minus lambda minus 2. Sir, 2z minus lambda z power minus 2 sir. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். z power minus 2. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ஃபோர்த் ஸ்டெப் என்ன? ஈக்குவல் டு 0 பண்ணணும். யாரைய? dou f by மூணுமே சார். dou f by dou x equal to 0, dou f by dou y equal to 0, dou f by dou z equal to 0 sir. வெரி குட். சோ கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவனை வந்து 0 பண்ணலாம். யாரு? dou f by dou x, இவன் தான் 0. அப்ப பண்ணலாமா? 2x எஸ் சார் minus lambda x power minus 2 equal to 0. கரெக்ட்டாமா? எஸ் சார். இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. இதுல இருந்து x equal எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மீதி ரெண்டு டைம் போடுங்க. இப்போ 2x equal to என்ன கிடைக்குது? lambda power x power minus 2. கரெக்ட்டாமா? எஸ் சார். இந்த x power minus 2 இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுமா? அப்ப நான் சொல்றேன் பாருங்க. 2x into இந்த நெகட்டிவ் பவர் வந்து இங்க வந்து பாசிட்டிவ் பவர் ஆயிடும். சரிங்களாமா? சார் இப்போ வந்து 2x இந்த மைனஸ் லாம்டா இன்டு x பவர் மைனஸ் 2ன்ற பவரை அந்த சைடு கொண்டு போறோம்ல சார்? ஆமா, ஈக்குவல் டு 0னால இது பிளஸ் ஆயிடும். அப்பவே வந்து லாம்டாக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் சார். அந்த பவர் அப்பவே வந்து பிளஸ் ஆயிடுமா சார்? மைனஸ் 2ன்ற பவர் இருக்குது பாரு, பவர் மைனஸ் 2 இருக்குது பாரு. இங்க இருக்கிற பிளஸ் ஆகும். இங்க பாரு சீதா, இங்க இருக்கிற பவர் மைனஸ் தான் பிளஸ் ஆகும். இது வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? இல்ல சார், புரிஞ்சுது சார். சரி. சோ நமக்கு தெரியும் x பவர் minus 2 ஓட மீனிங் என்ன? 1 by x squared.
ஆமா சார். அப்ப அதே மாதிரி எழுதிக்கிறீங்கன்னா டவுட்ல இருப்பீன்னு நினைக்கிறேன். அதனால நான் எழுதிக்கிறேன் லாம்டா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா டக்குன்னு? ஓகே சார். இது புரிஞ்சுதா? எஸ் சார். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு தூக்கி இங்க எழுதிருங்க. அப்ப என்ன செய்யணும்? டிவைட் அங்க வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் ஆகும். கரெக்ட்டுங்களா? வரிசைதா? என்னாச்சு கண்ணு திடீர்னு? என்னாச்சுடா? ரொம்ப கஷ்டப்படுற இருக்குது நெட்வொர்க்குக்கு. 3 ஃபோன் இருந்து 3 ஃபோனை சதி செய்யுதுன்ற மாதிரி இருக்கு சார். இல்ல இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொஞ்சம் பாருங்க. நம்ம கஷ்டப்படுற எடுக்குது. என்னாச்சு? தெரியல சார். ஓரளவுக்காச்சும் இருக்கும். லாஸ்ட் கிளாஸும் இப்படிதான் சார். டெரஸ்ல தான் சார் வந்து உட்காந்தேன். ஆனா ஏன்னு தெரியல, இன்னைக்கு இவ்ளோ ஒரு மாதிரி டம்டா இருக்கு நெட்வொர்க்கு. அம்மா போன்ல இன்னும் சுத்தம் சார். ஒரு லைன் கூட காமிக்கல சார் அந்த கோட் பார்ல. புரியுதுமா. டவரோட பாயிண்ட். ஓகே. கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. சரியா? ஓகே சார். இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சதா? எப்படி எக்ஸ் கியூப் வந்துன்னு தெரியுதாடா? எஸ். ஒரே நிமிஷம் சார். சார் இப்போ 2x ஈக்குவல் டு அந்த எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்றது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் சார். ஆமாமா. சோ அத வந்து நம்ம லாம்டா பக்கத்துல இருக்கிறதுனால அந்த லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணி லாம்டா பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும்ல சார்? ஆமா. ஓகே சார். அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்க கொண்டு வந்துரும் சார். சூப்பர். எஸ் சார். இப்போ ஓகே சார். எக்ஸ்க்கு இங்க ஒரு பவர் இருக்கு சார். சோ ஆட் பண்ணா எக்ஸ் கியூப். ஓகே. அப்ப எக்ஸ் கியூப் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? லாம்டா பை 2 ன்னு எழுதலாமா? எஸ் சார். அப்ப எக்ஸ் ஈக்குவல் என்னவும் கியூப் ரூட் ஆயிருமா? லாம்டா பை 2 ஹோல் பவர் 1 பை 3 ன்னு எழுதலாமா? கரெக்ட்டா தப்பா? எஸ் சார். எஸ் சார். சரி, இதே ஸ்டெப் தான் y க்கு z க்கு வரும். ஏன்னா இதே கான்செப்ட் தான் y க்கு z க்கு இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்னன்னு பார்த்துட்டு இதே ஸ்டெப் வந்து y க்கு எனக்கு போட்டு சொல்லு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. டோ f by சோ டோ y க்கு அப்படினா 2y plus lambda மைனஸ் எஸ் சார். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே சார். அப்ப இதே ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. அப்ப 2y lambda y. சார் 2y equal to lambda y power minus 2. அப்போ 2y equal to lambda by y square. அப்போ 2y into y square equal to lambda sir. இப்போ 2y cube equal to lambda. Y cube equal to lambda by 2. Y equal to lambda by 2 the whole 1 by power 1 by 3. Very good, very good. It's correct. Okay, same process for last time.
சார் அது வந்து 2z minus lambda z power minus 2ன்றத 2z equal to lambda z power minus 2ன்னு எழுதுவோம் சார். அதுக்கப்புறம் 2z equal to lambda by z square சார். அப்புறம் 2z into z square equal to lambda சார். அப்புறம் 2z cube equal to lambda சார். அப்புறம் 2z sorry sir, z cubed equal to lambda by 2 z equal to lambda by 2 the whole power 1 by 3. வெரி குட். டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ xy z வேல்யூ எக்ஸாக்டா இருக்குதா? இல்ல. அப்ப நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா லாம்டா ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சா xy z வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்ப லாம்டா வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஒர்க். லாம்டா வேல்யூ எங்க போய் அப்ளை பண்ணா கிடைக்கும் அப்படின்னா நம்ம g of x ன்னு எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, g of x இதுல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் இதுல இங்க கொடுத்துக்கிற மட்டும் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் இதுல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லாம்டா வேல்யூ கிடைக்கும். சரியாமா? எஸ் சார். இந்த சப்ஸ்டிட்யூட் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்ல போய் போடும். சரிங்களா? எஸ் சார். அப்ப நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா நல்லா பாத்துங்க. given the condition கொடுத்துக்கறாங்க. given the condition என்ன கொடுத்துறாங்க? 1 by x plus 1 by y plus 1 by z equal to 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இங்க இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுங்க. மூணோட வேல்யூ ஈக்குவலா? இங்க பாருங்க. lambda by 2 whole power 1 by 2 1 by 3 lambda by 2 whole power 1 by 3 lambda by 2 whole power 1 by 3. அப்ப 1, 2, 3 இருந்து நமக்கு என்ன தெரியுது? x equal to y equal to z ன்னு தெரியுது. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். மூணுமே ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ஈக்குவேஷன் 4 ன்னு வெச்சுங்க. 4 வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஓகே? 4 in this equation. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? x ஓட வேல்யூ x தான், y ஓட வேல்யூ என்னது? x தான், z ஓட வேல்யூ என்னது? x தான். கரெக்ட்டா? எஸ் சார். z ஓட வேல்யூ என்னதுனா x ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டாமா? எஸ் சார். ஓகே, வெரி குட். அப்ப எத்தனை டைம் ஆட் ஆகுது? மூணுமே சேம் தான். நல்லா பாருங்க. 1 by x plus 1 by x plus 1 by x. சார் அப்போ 3 1 by x ன்னு போடலாமா சார்? அவ்வளவுதான். 3 by x 3 by x ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? ஓகே, 3 into 1. ஓகே சார். அப்ப என்னாச்சு? x equal என்ன கிடைக்குது? 3 ன்னு கிடைக்குது. x equal to 3 சார். எஸ் சார். அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 5 ன்னு வெச்சுங்க. சரிங்களா? இந்த 5 க்கு வந்து 4 ல போடுங்க. என்ன ஆகும்? 5 in 4 என்ன கிடைக்கும்டா? சார் ஒரே நிமிஷம் சார். இந்த ஈக்குவேஷன் அந்த x y z ன்ற ஈக்குவேஷன் 1 2 3 ன்னு எடுத்துக்கணும் சார். ஆமாடா கண்ணு. இப்போ எந்த ஈக்குவேஷனை நம்ம 4 ன்னு எடுத்துக்கிறோம் சார்? x equal to y equal to z equal to y ன்னு இருக்கு. ஓ ஓகே ஓகே சார். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே எடுங்க. அப்ப x y z மூணு வேல்யூ கண்டுபிடிச்சா 3 3 3 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த வேல்யூவை எங்க போய் அப்ளை பண்ணா மினிமம் வேல்யூ நமக்கு தெரியும்? given the function கொடுத்துக்கறாங்க பாரு. எது? இந்த மினிமம் ஃபங்க்ஷன் இத கொடுத்துக்கறாங்க பாத்தீங்களா? இங்க வந்து x y z ஓட வேல்யூ போட்டீங்கன்னா அதான் மினிமம் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். சார் இதுவே வந்து கிளாஸ்ல டீச் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வந்து நியூமெரிக்கல் வேல்யூல வந்தா g of x லயும் இன்னொன்னு வந்து வேரியபிள்ல வந்தா இன்னொன்னு எதுலயும் ஒன்னு பண்ணணும்னு சொன்னாங்க சார். எனக்கு அது புரியல சார் கரெக்ட்டா. சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மெயின் ஏம் என்னன்னா ஒன்னு லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுல இருந்து x y z ஓட வேல்யூ காம்பினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின் ஏம். சரிங்களா? ஓகே சார். இந்த x y z கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க அப்ளை பண்ணனும்னா g of x ல கண்டுபிடிக்கணும். g of x, y, z இருக்குதுல அதுல போய் போடணும். சரிங்களா? g of x னா அந்த 1 by அந்த பைல வந்ததுல சார் 1 by x plus 1 by y plus 1 by z அதானே சார்? அதேதான். இதுதான் g of x ஓட. ஓகே சார். அது g of x ன்னு சொல்லக்கூடாது. given the condition கொடுத்துருவோம் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ல போய் போடணும். சரிங்களா? g of x நம்ம +1 வந்து இங்க வந்துரும். சரிங்களா? +1 வந்துச்சுன்னா இங்க வந்து அது g of x. அதுல போடக்கூடாது. given the condition equal to 1 ன்னு கொடுத்துருவோம் பாத்தீங்களா? அதுல போய் போடணும். அதனால தான் இங்க எழுதிக்கிறேன் given the condition சொல்லி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். புரியுதாமா? டவுட் இருக்குதா?
இல்ல சார். ஓகே சார். சரி, இப்போ என்ன பண்ணணும்? அந்த எப்ப மேக்ஸிமம் மினிமம் கேக்குறாங்கல்ல, அப்ப அந்த மினிமம் என்ன ஃபங்க்ஷன் குடுத்துக்கிறாங்க? x² + y² + z² குடுத்துக்கிறாங்க. கரெக்ட்டாடா கண்ணு? x². ஆமா சார். அப்ப அந்த வேல்யூ வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. அந்த வேல்யூ வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? 3 3 9 9 3 சார் 80 சார் 80. கரெக்ட்டா சொல்லு. எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 27. ஓ சாரி சார் 93 சார் 20 சார். ஆட் பண்றேன். மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்றேன். கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே சார். சவளமா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிரும் கண்ணு. என்ன கஷ்டம்? இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே சார்.